அன்னை தமிழை, அழகு தமிழை, அரிமை தமிழை, அறிவு தமிழை கைகளில் ஏந்தி இருக்கிற இந்த செந்தமிழ் செல்லங்களோடு உங்களை மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழங்கள் உயிர்மை சுட்டிகள். இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல் நிகழ்ச்சி. வெல்னஸ் பார்ட்னர் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா அற்புதமான அரையிறுதி சுற்றியில் அழகான தமிழோடு இந்த பிள்ளைகள் தயாராக இருக்கிறார்கள். வாங்க பக்தி இலக்கிய சுற்றுக்கு செல்லலாம். அடுத்ததாக இந்த மன்றத்தில் பேச இருக்கிற தம்பி, அவர் இந்த மன்றத்தில் பேசியிருக்கிற எல்லா சுற்றுகள்லையுமே மிகச்சிறப்பாக பேசியிருக்கிற அன்பு தம்பி. அதுவும் அவர் பேசிய சில காணொளிகள்லாம் இன்றைக்கும் இணையதளத்தில் மிக வைரலாக போய்கிட்டு இருக்கிற காணொளி. அதுவும் குறிப்பாக கடந்த காலிறுதி சுற்றில் காமராசர் போல பேசினார். நிறைய நல்ல தகவல்களை இந்த மன்றத்தில் சொன்னார். இவ்வளவு சொன்ன பிறகு பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அன்பிற்கினிய நடுவர்களுக்கு அவரை அன்போடு அறிமுகப்படுத்துகிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியை சார்ந்த அன்பு தம்பி அருள் இனியன். வாங்க. வணக்கம் அருளினியன். வணக்கம் அண்ணா. அருளினியனுடைய அப்பா தமிழ்நாடு அரசின் தமிழ்ச்செம்மல் விருது பெற்றவர். ஒவ்வொரு முறையும் தம்பியை தயார் செய்து இந்த மன்றத்துக்கு கூட்டிட்டு அவனோடு இருந்து அவனுடைய வளர்ச்சிக்காக உதவுகிற அவனுடைய பெற்றோர்களுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு, பாராட்டு. இந்த சுற்றுல என்ன தலைப்பு? திருப்புகழ். திருப்புகழ் அப்படிங்கிற ஒரு அருமையான தலைப்பு. சிறப்பாக பேசுங்க. பேசின பிறகு நிறைய பேசுவோம். வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. திருப்புகழை பாட பாட வாய்மணக்கும், எதிர்ப்புகளை முருகா உன் வேல் தடுக்கும். நீ கொடுத்த தமிழ் அல்லவா புகழ் எடுத்தது, அந்த தமிழ் கொடுத்த அறிவல்லவா தலை சிறந்தது. முருகா 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 என போற்றி வணங்கி அவையோர் அனைவருக்கும் அருளினியனின் அன்பு வணக்கம். தமிழர்களின் தனிப்பெரும் கடவுளாம் முருகப்பெருமானை போற்றி அருணகிரிநாதரால் கிபி 15ஆம் நூற்றாண்டில் பாடப்பெற்ற திருப்புகழை பற்றி உங்கள் முன் நாவாட விளைகிறேன். நினைத்தாலே முக்தி தரும் தலமான திருவண்ணாமலையில் வாழ்ந்த அருணகிரிநாதர் தன் வாழ்வின் போக்கில் அதிருப்தி அடைந்து கோபுரத்திலிருந்து கீழே குதித்து மரணிக்க முற்படுகையில் எம்பெருமான் முருகன் தன் கரங்களால் அவரை பூச்செண்டு போல தாங்கி பிடித்து ஆசுவாசப்படுத்தி முத்தமிழால் என்னை பாடு என்ற அவரை பணிக்கும் போது, முருகா நான் மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காதவன், என்னை போய் பாடச் சொல்கின்றீரே என்றதும் முத்து என அடியெடுத்து கொடுத்து பாடச் சொல்கிறார். உடனே அருணகிரிநாதர் மிகச் சரளமாக முத்தை திரு பத்தி திருநகை எத்திக்கிற சித்திச்சரவண முத்துக்குரு வித்துக்குருபரை என ஓதும் என்று மடை திறந்த வெள்ளம் போல் பாடினார். முத்து என ஏன் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு அடியெடுத்து கொடுத்தார் என்று உங்களுக்கு சந்தேகம் வருதுதானே? அந்த ஐயத்தை போக்க மதிப்புமிகு வாரியார் சுவாமிகள் ஒரு விளக்கம் தருகிறார். தங்கம், வெள்ளி, வைரம் ஆகியவை பட்டை தீட்டினால் மட்டுமே பிரகாசிக்கும். ஆனால் சிப்பியில் விழும் ஒரு மலை துளியானது முத்தாய் சிப்பியிலிருந்து வெளிவரும் போதே பிரகாசிக்கும். அதனால் தான் எம்பெருமான் முருகன் முத்து என தொடங்கச் சொல்கிறார். அருணகிரிநாதர் திருப்புகழை எழுதவில்லை. பத்தியாய் ஆணுனை பலகாலும் பற்றியே மா திருப்புகழ் பாடி முத்தனாம் ஆரணை பெருவாழ்வில் முத்தியே சேர்வதற்கு அருள்வாயே என்பதன் மூலம் அருணகிரிநாதருக்குள்ளிருந்து அந்த ஆறுமுகனே அருணகிரியை பாட வைத்தார். உலகம் உய்ய திருப்புகழ் பாடி என முருகப்பெருமான் சொல்ல, செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமொடு செப்பன எனக்கருள்கை மறவேனே என்ற வரிகளின் மூலம் திருப்புகழ் என்ற பெயரையே முருகப்பெருமான் தான் தந்துள்ளார் என்பது தெரிய வருகிறது. 16,000 பாடல்களை அருணகிரிநாதர் பாடியுள்ளார். அதில் 1307 பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளது. தணிகைமலை செங்கல்வராயன் பிள்ளை, வடக்குப்பட்டி சுப்பிரமணியன் பிள்ளை ஆகியோர் முயற்சி எடுத்து தேடி தேடி தொகுத்து தந்தனர். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் சேஷாத்ரி சுவாமிகளின் உபதேசத்தின் பெயரில் திருப்புகழின் மகத்துவத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்தார். திருப்புகழை நம்பிக்கையோடு படித்தால் நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். கைத்தலம், நிறைக்கனி, அப்பமொடு, அவள் பொறி என்று முதலில் விநாயகரை பாடியிருந்தாலும்
முதலில் பாடிய பாடல் முத்தை தருபத்தி திருநகைதான். இந்த பாடல் வரிகளை அமெரிக்க தேசத்தின் மருத்துவமனைகளில் பேச்சு வராதவர்களுக்கு பேச்சு பயிற்சிக்காக வழங்கப்படுகிறது. அதனால்தான் வாரியார் சுவாமிகள் அடுப்பில்லாத வீடுகள் இருந்தாலும் இருக்கலாம், திருப்புகள் ஏடில்லாத வீடு இருத்தலாகாது என்பார். திருப்புகளை படித்தால் யமபயம் நீங்கும். அருணகிரிநாதர் முருகனை பார்த்து ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா என ஓத அருள்வாயே என்று உன்னை பாட எனக்கு அருள் கொடு என்று பாடுகிறார் அருணகிரிநாதர். முருகனை பாடினால் நமக்கு என்ன கொடுப்பார் என்றுதானே எல்லோரும் கேட்பீர்கள். அதற்குத்தான் அடுத்த வரியிலேயே சொல்கிறார், முருகா என ஓர்தரம் ஓதும் அடியார் முடிமேல் இணைதால் அருள்வாயே. அவர் தம் பாதச் சுவடை நமது தலைமீது வைத்து அருள்வாய் என அருணகிரிநாதர் வேண்டுகிறார். திருப்புகளை படித்தால் முருகனின் பொற்பாதம் நம் சிரசில் படும் என்பது உண்மை. திருப்புகளை படித்தால் முருகப்பெருமான் நேரில் தோன்றுவார் என்பதற்கு திருவண்ணாமலை ஆலயத்தில் முருகப்பெருமான் 16வது தூணை பிளந்து புறப்பட்டு வருவது காட்சிப்படுத்தப்பட்டு ஓர் சந்நிதியாகவே உள்ளது என்பது நித்திய சாட்சியாக இருக்கிறது. முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பார் என்கிறார் அருணகிரிநாதர். நம் தமிழ் மீது முருகனுக்கு எவ்வளவு பற்று பார்த்தீர்களா? தமிழால் தன்னை வைதாரை கூட வாழ வைப்பாராம். அந்த மொழி பேசும் நம்மீதும் பற்று வைத்து நம்மையும் வாழ்த்துவார் அல்லவா? ஆமாமா, கண்டிப்பாக வாழ்த்துவார். அருணகிரிநாதரின் திருச்செந்தூர் திருப்புகளை கேட்ட வங்காளத்து சுனில்குமார் சாட்டர்ஜி கந்தக்கடவுளை தன் சொந்த கடவுளாக்கிக் கொண்டு தன் பெயரை நன்னெறி முருகன் என்று மாற்றிக்கொண்டார். திருப்புகளை படித்தால் கேட்டது கிடைக்கும் என்பது திண்ணம். திருப்புகள் படித்தால் இருப்புகள் நிறையும், பொறுப்புகள் கூடும், வெறுப்புகள் குறையும். திருப்புகளை யாரெல்லாம் ஈடுபாட்டோடு படிக்கிறார்களோ அவர்களின் கழுத்தை நெரிக்க வரும் யமனை கூட முருகப்பெருமான் தன் காலால் எட்டி உதைப்பார் என்கிறார் அருணகிரிநாதர். எனவே நாம் அனைவரும் அவரவர் இல்லத்தில் திருப்புகளை வைத்து தினமும் பாடி உள்ளத்தில் உவகை தேக்கி கள்ளத்தனம் நீக்கி கந்தனவன் காலடி பணிந்து வணங்கி அருள் பெறுவோம். ஆங்கில மருந்துகள் நம்மை என்றேனும் தாக்கும், ஆனால் ஆறுமுகனின் அருள் நம்மை எந்நாளும் காக்கும் காக்கும் காக்கும். நன்றி, வணக்கம். சிறப்பாக பேசியிருக்கிற அருளினியனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு. நன்றி அண்ணா. திருப்புகழ் அப்படிங்கிற தலைப்புக்கே ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப சவாலான ஒரு பக்தி இலக்கியம் அது. ரொம்ப சாமர்த்தியமா பேசியிருக்கிறீங்க. முதல்ல யார்கிட்ட கேட்கலாம்? அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள், எப்படி இருந்தது? ரொம்ப அருமையா இருந்தது தங்கம். அருள் என்னன்னு உண்மையிலேயே அருள் பெற்ற ஒரு குழந்தையாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால எடுத்தோனையும் பள்ளிக்கூடமே போகாதவர் தான் இன்னைக்கு சந்த கவி ஆனார்னு ஒரு விஷயம் வச்சான் தெரியுமா? அது அவங்க பெற்றோர்களுக்கு சொன்ன விஷயம். பள்ளிக்கூடம் போகாத அருணகிரிநாதர் தான் பின்னாடி சந்த கவி ஆனாரு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்றதுலேருந்து ஆரம்பிச்சு ஆங்கில மருந்து தாக்கும், அருணகிரிநாதரின் வாக்கு காக்கும்னு கொண்டு வந்து முடிச்சாரு பாருங்க. அழகா கவிதை நயத்தோட அந்த ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. ரொம்ப அழகா. அம்மா எழுதி கொடுத்தாங்களா? அப்பா எழுதி கொடுத்தாங்க. அப்பா எழுதி கொடுத்திருக்காரு. அருணகிரிநாதரே வீட்டில் வச்சிருக்கீங்க. அப்போ 2 பேரும் பிராக்டிஸ் பண்ணி. அப்படியா? ரொம்ப அழகாக இருந்தது. அதுல முத்துன்ற வார்த்தைக்கு வாரியார் சுவாமி சொன்னாங்கன்னு ஒரு அர்த்தம் சொன்னீங்கல்ல, என்ன சொன்னாங்க? முத்து வந்து பட்டை தீட்டாமல் இருந்தாலும் ஜொலிக்கும் தானே. அதை இன்னொரு வகையிலையும் எடுத்துக்கலாம் தெரியுமா? சிப்பி எப்பயுமே உப்பு தண்ணீர்லயே இருக்கும். என்னைக்கு எனக்கு உப்பு தண்ணீர்லாம் வேணாம், எனக்கான ஒரு மழை நீர் வரணும்னு அந்த சிப்பி தாகத்தோட இருக்கோ, அப்போ அந்த ஒரு மழை நீர் வந்து உள்ள விடும், சிப்பி அப்படியே மூடிக்கும். ரொம்ப நாள் கழித்து அந்த ஒரு மழை நீர் முத்தாக மாறிடும். நம்மை சுத்தி அருணகிரிநாதர் அப்படிதான் இருந்தார். சுத்தி உப்பு தண்ணீரோட இருந்தார். உப்பு தண்ணீருக்கு இடையில் இருக்கக்கூடிய சிப்பி போல அருணகிரிநாதர் அத்தனை விஷயங்கள் உப்பு தண்ணீருக்குள்ள இருந்தார். ஒரு கட்டத்துல இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, எனக்கான தாகம் அந்த ஒரு சொட்டு மழை நீராக முருகப்பெருமானினுடைய அருள் வந்து விட்டால் நான் மாறிடுவேன்பான்னு முருகப்பெருமானினுடைய அந்த கருணை வந்தோடனே அப்படி மூடிக்கிட்டார். முத்தாக மாறினார். முத்தை தருபத்தி திருநகைன்னு பாடினார்.
இல்ல திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்த மயில் நடத்து குகவேலே பருத்த மொழி சிறுத்த இடை கருத்த குழல் வெளுத்த நகை சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பனைக்க முக படக்கரட மதத்தவள கசக்கடவுள் பதத்தினை களத்து மொழி தெரிக்க வரமாகும் பழுத்த முது தமிழ் புலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழிகாணும் சுரர்க்கும் முனிவர்க்கும் முகபதிக்கும் விதி தனக்கும் மர தனக்கும் குறும் இடுக்கண் வினைசாரும் சுடற்பருதி ஒளிப்பநில ஒழுக்கும் அதி ஒளிப்பாலை அடக்குந்தளல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் துதிக்கும் அடியார்க்கு கெடுதல் ஒருவர் இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கோர் துணையாகும் சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்திரிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் தருக்கி நமன் முறுக்கி வரின் எருக்கும் மதி தரிக்கு முடி படைத்த விரல் படைத்த இறைகளற்கு நிகராகும் களத்தில் உள்ள கணபதிகள் களிப்பில் உள்ள மலர்க்கமல கரத்து முனை விதிர்க்க வளைவு காணும் தனித்து வழி நடக்க எனக்கு இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகி அடுத்து இரவு பகல் துணையாகும் சலித்து வளர் அரக்கருடல் கொளுத்து வளர் பெருத்த துடை சிவத்த துடை சிகையில் விருப்பமோடு சூடும் திரைகடலை உடைத்து நிறைவுணர் கடிது குடித்து உடையும் உடைப்பை அடைத்து உதிரம் நிறைந்து விளையாடும் திசைக்கிரியை முதற்குளிசன் அறுத்த சிறை முளைத்ததென்ன முகட்டினிடை பறக்க அறவிசைத்து அதிர ஓடும் சினத்த உணர் எதிர்த்த ரணகளத்தில் வெகு குறை தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்திலூரை கருத்தமையில் நடத்து குகவேலே நடத்து குகவேலே நடத்து குகவே சந்த கவி சந்த முனி இந்த தமிழ் லிட்ரேச்சர்ல இந்த மனுஷனால எப்படியா எழுத முடியுதுன்னு ரசித்து 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 நாங்கள் பார்த்த இந்த அருணகிரிநாதரை இந்த வயதுல உள்வாங்கியிருக்க பத்தியா பெரிய கவிஞனா வருவியா நீ. நன்றி ஐயா. குறிப்புகள் படிச்சுக்கிட்டே இருங்க. நன்றி ஐயா. பெரிய கவிஞனா வருவேன் பிற்காலத்துல. அழகா இப்பயே ஆங்கில மருந்து அருணகிரிநாதருடைய அருளையும் சேர்த்தீங்கல்ல, அழகா வருவியா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. ரொம்ப அழகா திருப்புகளோட தம்பியை வாழ்த்தி இருக்கிறீங்க. அடுத்ததாக எங்கள் அன்பு கவிஞர் அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள். தமிழ்ச்செம்மலுக்கு பிறந்ததும் ஒரு தமிழ்ச்செம்மல் தான் என்பதை நிரூபித்து விட்டாய் முருகா. நன்றி ஐயா. அற்புதம், அருமை, அபாரம், இதை தவிர வேற எந்த வார்த்தைகளுமே எனக்கு சொல்ல தோன்றல. நன்றி ஐயா. என்ன உன்னுடைய பேச்சில் தனிச்சிறப்பு அப்படின்னா, நீ நினைத்திருந்தால் அந்த திருப்புகழ் பாடல் வரிகளை நேர கட்டுப்பாடு கருதி வேக வேகமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாமல் உண்மையாகவே உன் முன் முருகப்பெருமான் நிற்பது போலவும் நீ அவர் சந்நிதியில் இருப்பது போலவும் கற்பனை செய்து கொண்டு அப்படியே அந்த ராகத்தோட பாவத்தோட அந்த எக்ஸ்பிரஷனோட நீ பாடினது உண்மையிலேயே நீ பக்தி பெருக்கோடு பேசுவது போல் இருந்தது. நன்றி ஐயா. இந்த சுற்றுக்காக பேசுவது போல இல்லை. ரொம்ப ரசித்தேன். முக்கியமான ஒரு கருத்து நீ சொன்னதையும் மிக மிக நுட்பமாக கவனித்தேன். என்ன அப்படின்னா, திருப்புகழை அருணகிரிநாதர் எழுதவில்லை, முருகப்பெருமான் அருணகிரிநாதரை கருவியாக பயன்படுத்தி எழுதி கொண்டார். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த உணர்தல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு என்ன சொல்வது, ஒரு 360 டிகிரிஸ் பார்வை போல் இருந்தது உன்னுடைய இந்த பேச்சு திருப்புகழ் பற்றி. அருணகிரிநாதர் பற்றி சொன்ன, அவருடைய சின்ன வரலாறு சொன்ன, இந்த பாடல்கள் எடுத்துக்காட்டின, அதே போல இந்த திருப்புகழை எவ்வாறு கஷ்டப்பட்டு தொகுத்தார்கள், அவங்க யாரு அப்படிங்கிற அந்த சின்ன வரலாற்று செய்தியையும் நீ பதிவு பண்ண. அதனால ஒட்டு மொத்தத்தில் எல்லோருக்குமான ஒரு விருந்தாக உன்னுடைய இந்த பேச்சு அமைந்தது. நன்றி ஐயா. இந்த திருப்புகழ் உனக்கு பெரும் புகழை கொண்டு சேர்க்கும். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அன்பு கவிஞருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த திருப்புகழ் எப்படி தொகுக்கப்பட்டது அப்படிங்கிற வரலாற்றை இந்த மேடையில் கொண்டு வந்து பதிவு செய்ததற்காகவே அன்பு தம்பிக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு, பாராட்டு. கந்த கடவுளை சந்த கவிதைகளால் நமக்கு சொந்த கடவுளாக்கி கொடுத்தவர் அருணகிரி. ரொம்ப அழகாக பதிவு செஞ்சார். தம்பி பேசுகிற போது சுனில்குமார் சாட்டர்ஜிங்கிற ஒரு வங்காளி தன் பெயரையே தமிழ் படுத்தி கொண்டு நமக்கு பங்காளி ஆனார் அப்படிங்கிற செய்தியை சொன்னார். அந்த சுனில்குமார் சாட்டர்ஜி யார் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த சுனில்குமார் சாட்டர்ஜிங்கிறவர் சும்மா சாதாரணமாக வங்காளத்தை சார்ந்த ஒரு மனிதர் அல்ல. ஒரு மிகப்பெரிய அறிவாளி, ஒரு பெரிய அறிஞர், மேதை. இந்து பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழிப்புல முதன்மையராக பணி செய்தவர். ஒரு வங்காளி தமிழை கற்றுக்கொண்டு தமிழை படித்து தமிழ் புல முதன்மையராக பணியாற்றி இருக்கிறார் அப்படிங்கிறது வியப்புக்குரிய செய்தி. அதை தாண்டி நம்முடைய சுதந்திர இந்தியாவின் தேசிய கொடியை வடிவமைத்த அந்த வரலாற்றை எடுத்து படிக்கிற போது திருப்புகழால் தமிழுக்கு இதயத்தை பறிகொடுத்த சுனில்குமார் சாட்டர்ஜி என்கிற நன்னெறி முருகன் தான்
தேசிய கொடியின் சக்கரத்தில் இருக்கிற ஆரக்கால்களின் எண்ணிக்கை 24 இருக்கட்டும் என்று நேருவுக்கே அறிவுரை சொன்னவர். அப்படிப்பட்ட ஒரு மேதை நம்ம திருப்புகழுக்கு இதயத்தை பறிகொடுத்து தன் பெயரை தமிழ்படுத்தி கொண்டிருக்கிறார்னா, திருப்புகழ் அப்படிங்கிறது எல்லோருக்குமான ஒரு இலக்கியம். எப்படி எல்லா உயிர்களையும் இணைத்து திருக்குறள் பாடியதோ அதுபோல எல்லா கடவுள்களையும் இணைத்து பாடியது திருப்புகழ் மட்டும்தான். அந்த அற்புதமான இலக்கியத்தை தம்பி தேர்வு செய்து பேசியிருக்கிறார். ஒரு உற்சாகமான பாராட்டு, வாழ்த்து. நன்றி அண்ணா. நிறைவில் சந்திக்கலாம். அற்புதமான இந்த பக்தி இலக்கிய சுற்றுல இந்த தமிழ் பிள்ளைகள் மிக அழகாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் அடுத்ததாக இந்த மன்றத்தில் வந்து பேச இருக்கிற அன்பு தம்பி தளிர்மதியன், வாங்க. வணக்கம் தளிர்மதியன். வணக்கம் ஐயா. இந்த பக்தி இலக்கிய சுற்றுல என்ன இலக்கியம்? திருமூலர் அருளிய திருமந்திரம். திருமூலர் அருளிய திருமந்திரம் அப்படின்னு என்ன வேற யாராவது எழுதினாங்கன்னு சொல்லக்கூட வாய்ப்பு இருக்கு. அதனால திருமூலர் அருளிய திருமந்திரம் தான் அப்படின்னு ரொம்ப அழகா பேசுவதற்கு தம்பி தயாரா இருக்கிறீங்க. சிறப்பா பேசிடலாமா? பேசிடலாங்க ஐயா. ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுங்க. சிறப்பா பேச வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. மனிதன் மனிதனுக்கு வழங்கியது திருக்குறள், மனிதன் இறைவனுக்கு பாடியது திருமுறைகள். 12 திருமுறைகளில் என் மனம் கவர்ந்த நூல் 10ஆம் திருமுறையான திருமூலர் அருளிய திருமந்திரம்தான். இறைவனை போற்றி பாடப்பட்டவை பக்தி நூல்கள், மனிதனை வழிபடுத்த இயற்றப்பட்டவை நீதி நூல்கள். திருமந்திரமோ பக்தி நீதி என இரண்டையும் உள்ளடக்கிய யோக நூல். திருமந்திரம் எனும் அற்புத கருவூலம் வாழ்வியலின் பன்முகத்தையும் சுவை குன்றாத அமுத சுரபியாய் அள்ளி தந்துள்ளது. இறைவனை அறிவதற்கும் அடைவதற்கும் 2 வழிகள் தான் உள்ளது. ஒன்று அக வழிபாடு, மற்றொன்று புற வழிபாடு. அக வழிபாடான தியானத்தையே ஆன்மநேய அருட்கவி திருமூலர் வலியுறுத்துகிறார். கடவுள் உன் உள்ளேதான் இருக்கிறார். எனவே உள்ளத்தில் அன்பு இல்லாமல் கூடை கூடையாய் கோவிலுக்கு லட்சார்ச்சனை செய்வதை விட உள்ளன்போடு கடவுளை வணங்கினால் போதுமானது என்கிறார். இதைத்தான் அகம் பிரம்மா என்று வேதம் கூறுகிறது. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே. இந்த பாடலில் இறை வழிபாட்டிற்கு பெரிதாக ஒன்றும் தேவையில்லை, ஒரு பச்சிலை போதும். ஆனால் அது மட்டுமே புண்ணியமாகாது என்கிறார். மனிதனோ விலங்கோ எந்த உயிராக இருந்தாலும் அதன் பசியறிந்து உணவளிக்க வேண்டும். கவலையோடு இருப்பவர்களிடம் இனிய வார்த்தைகளை பேச வேண்டும். அதே போல பெற்றோர்களை பாதுகாப்பதும் வறியவர்களுக்கு உதவுவதும் தான் புண்ணியம் என்கிறார். அறம் பொருள் இன்பம் இம்மூன்றையும் முப்பாலாக வாழ்வுக்கு தந்தவர் திருவள்ளுவர். அறம் பொருள் இன்பம் வீடு இந்நான்கையும் வாழ்வுக்கு தந்தவர் திருமூலர். இன்றைய நிகழ்வுகளை காணும்போது அன்றே தீர்க்கதரிசியாய் எதை செய்ய வேண்டும் எதை செய்யவே கூடாது என்பதையும் திருமந்திரத்தின் மூலம் தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஒரு குழந்தை மரத்தால் செய்யப்பட்ட யானை பொம்மையை கண்டு அம்மா யானை யானை என்று அஞ்சி தாயிடம் தஞ்சமடைகிறது. தாயோ அது யானை இல்லை மரம் என்று குழந்தையின் அச்சம் நீக்குகிறாள். என்றால் குழந்தை கண்டது யானையா மரமா என்ற ஐயம் எழுகிறதல்லவா? யானையை கண்ட குழந்தைக்கு மரம் புலப்படவில்லை, மரம் என்று தெளிவு பெற்ற தாய்க்கு யானை புலப்படவில்லை. இதே போல உலகத்தை இறைவனாக காண்போர்க்கு உலகம் புலப்படுவதில்லை, உலகத்தை உலகமாகவே காண்போர்க்கு இறைமை புலப்படுவதில்லை. இந்த அழகான உண்மையை திருமந்திரம் ஒரு பாடல் மூலம் விளக்கியுள்ளது. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே என்று. கல்லை கண்டால் நாயை காணோம், நாயை கண்டால் கல்லை காணோம் என்ற பழமொழி கூட இதையொட்டி உருவானதுதான். ஐவர்க்கு நாயகன் நவ்வூர் தலைமகன் என்ற பாடலில் திருமூலர் சொல்லும் கருத்து அற்புதமானது. நாம் நமது ஐம்பொறிகளாலேயே இந்த உலகை அறிகிறோம். கண், காது, மூக்கு, வாய் ஆகிய ஐம்பொறிகளையும் உள்ளடக்கிய உடலுக்கு தலைவன் ஒருவன் இருக்கிறான். அவன்தான் நம் மனம். மனம் என்ற தலைவன் வலுவாக இருக்கும் போது
ஐம்பறிகளும் இந்த பருவுடலும் அவனுக்கு அடங்கி நடக்கும். மனம் வலுவற்றதாக இருக்கும் பட்சத்தில் ஐம்பறிகளும் தனது இச்சைக்கு செயல்படத் தொடங்கிவிடும் என்கிறார். உள்ளம் என்பது மனம், மனம் என்றால் எண்ணம், எண்ணத்தை பொறுத்தே வாழ்வும் அமைகிறது. நிலத்தின் நிறத்திற்கேற்ப நீர் திரிவது போல பிணி திரை மூப்பு இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்பது நீண்ட நெடுங்காலமாக மனித குலத்தின் ஆசையாக உள்ளது. நவீன மருத்துவ விஞ்ஞானமும் இதற்கான விடையை முனைந்து தேடி வருகிறது. இதுவரை வெற்றி கிட்டவில்லை. ஆனால் நம் முன்னோர்கள் இதற்கான வழிமுறைகளை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே கண்டறிந்துள்ளனர். யோகாசனம், பிரணயாமம், முத்திரை என அவர்கள் வகுத்து வைத்த வழிமுறைகளே பிணி திரை மூப்பு என்ற அனைத்தையும் வெற்றி கொள்ளும் மார்க்கங்களாகும். இதையே திருமந்திரமும் சொல்கிறது. ஒன்றே குலம், ஒருவனே தேவன், அன்பே சிவம், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே, உள்ளம் பெருங்கோவில், உன் உடம்பு ஆலயம், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே போன்ற புகழ்பெற்ற வாசகங்கள் இடம் பெற்றதும் இந்நூலில்தான். பக்தி, உளவியல், வாழ்வியல், ஊழியல், மருத்துவம், துறவரம், தத்துவம், வானசாஸ்திரம் என திருமந்திரம் தொடாத துறைகளே இல்லை. திருக்குறளுக்கு நிகராக போற்றப்பட வேண்டிய திருமந்திரம் தமிழ் சான்றோர்களால் பெரிய அளவில் கண்டுகொள்ளப்படாமல் இருப்பது எதனாலோ யான் அறியேன். இனிமேலாவது திருமந்திரத்தை போற்றுவோம். நன்றி, வணக்கம். அழகாக பேசி இருக்கிற தளிர்மதியனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுங்க. நன்றிங்கய்யா. ஏன்னா எப்படி திருப்புகழ் ஒரு கடினமான பக்தி இலக்கியம், அதுபோல் திருமந்திரமும் ஒரு கடுமையான இலக்கியம்தான். அவ்வளவு சாதாரணமாக யாரும் திருமந்திரத்தை எடுத்து படிக்க மாட்டாங்க. படித்தா ரொம்ப சுலபமாக பொருள் தெரியாது. இப்படி நிறைய சிக்கல் இருக்கும் திருமந்திரத்துக்கு. ஆனால் இந்த வயதிலேயே அப்படி ஒரு தலைப்பை தேர்வு செய்து பேசியிருக்கிற தம்பிக்கு ஒரு உற்சாகமான பாராட்டு. அதான் அவன் கடைசியில் அவனுடைய முடிப்பு செய்தியும் அதுதான். இவ்வளவு அழகான தகவல் இருக்கிற அந்த இலக்கியத்தை ஏன்யா இன்னும் கையில் எடுக்காமல் இருக்கீங்க? ஏன்னா அவர் உடம்பை பார்த்துக்கன்றாரு. ஏன்னா அவர் உடம்பு பயிற்சி செய்யுங்கன்றாரு. நமக்கு எக்ஸசைஸ்னாலே வேலைக்கா. வாசிக்கிறது ஈஸி, பயிற்சி பண்றது கஷ்டம். அழகா பேசினடா தம்பி, ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது குழந்தைக்கு யானையை பார்த்து பயம், அம்மாவுக்கு குழந்தைய பார்த்து பயம். ஐயோ இவன் என்ன பண்ணுவான், அவ்வளோ அழகா நல்ல புரிதலோட சொல்லியிருக்கீங்க இல்லையா? கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டலர்னு. உலகத்திலேயே உடம்பு தான்ப்பா ஆலயம்னு கற்றுக் கொடுத்த முதல் ஞானி யாருன்னா அது திருமூலர். உடம்பால் அழிவர் உயிரால் அறிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே. ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் தான். அதை ரொம்ப அழகா எடுத்துட்டு வந்தீங்க. ரெண்டு விஷயம், பேச்சில் கீழே பார்த்து பேசப்படாது எப்பயுமே, சரியா? நீங்க பேசும்போது கண் பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐயா அமர்ந்திருக்காங்க, ஐயாவை பார்த்து பேசலாம். நான் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ அழகாக பேசுகிறீங்களே, குழந்தைன்னு எவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு. ஸோ என்னை பார்த்து பேசலாம், அங்கே உங்களுடைய பெற்றோர்கள் உட்காந்துருக்காங்க, அப்படி சுற்றி எல்லாரையுமே பார்த்து பேசணும், சரியா? கீழே பார்த்து பேசக்கூடாது. எல்லாரையும் பார்த்து பேசும்போது தான் பேச்சுக்கான அழகு, சரியா? வாழ்த்துக்கள்ப்பா, வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. சிறப்பான மதிப்புரையை வழங்கிய அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் அன்பு அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். மரத்தால் செய்த யானை பொம்மையை பார்த்த குழந்தைக்கு அது யானை என்று தெரியவில்லை. அதே போல் எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, தளிர்மதியனின் பேச்சை கேட்ட எனக்கு இந்த உலகமே புலப்படவில்லை. இந்த உலகமே என்னால் உணர முடியலை. அப்படி உன்னுடைய பேச்சால் நீ அப்படியே உள்ளே இழுத்து கொண்டு போனாய் என்று சொல்வதுதான் உண்மை. அதனால் இன்றைக்கு உனக்கு திருமதியன் என்று ஒரு புது பெயர். நன்றிங்கய்யா. எல்லோரும் சொல்லுவதைப் போல திருமந்திரத்தை பற்றி பேசுவது அவ்வளவு எளிய விஷயமே கிடையாது. ரொம்ப 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 கடினம். ஒரு கடலை ஒரு சின்ன சிமுழுக்குள்ளே கொண்டு அடைக்க முடியுமா? அதுதான் இந்த முயற்சி. ஆனால் அதை நீ ரொம்ப திறம்பட செய்தாய் என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கே உனக்கு பெரிய பாராட்டுக்கள் கொடுக்கணும். ஏன்னா அது அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. எளிதில் ஒருவரால் உள்ள புக முடியாது, புரிந்து கொள்வது கடினம். அதையும் தாண்டி துணிந்து இந்த அவைக்கு நீ திருமூலரை அழைத்து வந்தது ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். ஐயா அவர்கள் சொன்ன திருத்தங்களை நீ கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்கோ. இன்னொன்று நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா,
பேச்சு சிறப்பாக இருந்தது. எவ்வளவு தகவல்கள் நீ சொல்ல முடியுமோ சொல்லிட்ட. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் 5 நிமிஷத்துக்குள்ளே திருமந்திரத்தை சொல்வது. இப்போ வேற்று மொழியிலிருந்து சில வாசகங்களை நீ சொல்லும்போது தெளிவாக சொல்லணும். அதுதான் ஒரு பேச்சாளருக்கு இன்னும் அழகு சேர்க்கும். அதுதான் உன்னுடைய தரத்தையும் உயர்த்தும். அகம் பிரம்மாஸ்மி அதுதான் வாசகம். அது உபநிடதத்தில் வருவது. அதே போல் பிராணாயாமம் அதுதான் சரியான உச்சரிப்பு. இந்த மாதிரி ஒரு புது வார்த்தையை நீ கற்றுக்கொள்வது தவறில்லை. ஆனால் அதை சொல்லும்போது தெளிவாக முழுமையாக சொன்னால் இன்னும் உன்னுடைய அந்த தரம், உன்னுடைய மதிப்பு இன்னும் கூடும். அதை மட்டும் கவனத்தில் வைத்துக்கொண்டு நீ தொடர்ந்து பீடு நடை போட வேண்டும் என்று மனதார வாழ்த்துறேன். நன்றி. அன்பு கவிஞருக்கு நன்றி. திருமூலர் அருளிய திருமந்திரம் குறித்து மிகச்சிறப்பாக பேசியிருக்கிற அன்பு தம்பிக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு. சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. நடுவர்கள் சொன்ன அந்த சின்ன சின்ன விடயங்களை அடுத்தடுத்து பேசுகிற போது மனதில் வச்சுக்கிட்டு சிறப்பாக பேசுங்க. நிறைவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. பழமை மாறாத புதுமையோடு நடைபோடுகிற ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் தமிழங்கள் உயிர்மை சுட்டிகள் நிகழ்ச்சியில் செந்தமிழ் செல்லங்களுக்கான பிரம்மாண்ட தேடல் நிகழ்ச்சியில் அரையிறுதி சுற்று வரைக்கும் நாம் எல்லாம் வந்திருக்கிறோம். அதற்காகவே ஒரு உற்சாகமான பாராட்டு வாழ்த்து. இந்த பக்தி இலக்கிய சுற்றில் இப்போ இந்த அரங்கத்தில் வந்து பேச இருக்கிற அன்பு தம்பி காரைக்குடியை சார்ந்த ஹாரிஸ் ராஜா. வாங்க. வணக்கம் ஹாரிஸ் ராஜா. வணக்கம் அண்ணா. எங்கேயாவது சமாதான தூதுவராக அவர் அனுப்பலாம். அதுக்கு தகுந்த மாதிரி வந்திருக்கிறாரு. இந்த பக்தி இலக்கிய சுற்றுல என்ன தலைப்பு? திருவருட்பா. திரு அருட்பா அப்படிங்கிற அழகான தலைப்பு. அதனால தான் இந்த உடை கூட அப்படிங்கிற புரிதல் இருக்கு. சிறப்பா பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. பக்தி இலக்கியத்தில் திருவருட்பாவை என் தலைப்பாக இங்கு எடுத்து வந்துள்ளேன். இது அருட்பா இல்லை மருட்பா என சொன்னவர்களே நயந்தும் வியந்தும் அப்பப்பா என சொன்னப்பா. நீதி நூல்களுக்கு ஈரடி வெண் பா போல வள்ளலார் கொண்ட தமிழன்பால் விளைந்தப்பா. நம் நெஞ்சில் பக்தி இலக்கியமாய் நிலைத்தப்பா நின்றப்பா. உலக தமிழர்களின் உள்ளத்தில் உறைந்தப்பா. அதுதான் திருவருட்பா. அகத்தே கருத்து புறத்து வலுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்திலே செலுத்த இவ்வுலகில் இறைவனால் வருவிக்கப்பட்ட அருளாளர் திரு அருட்பிரகாச வள்ளலார். வள்ளலார் நமக்காக அருளிய பாடல்களே திருவருட்பா. திருவருட்பா மதச்சார்புடைய நூல் அல்ல, அது ஒரு மனித சார்புடைய நூல். இதில் சொல்லப்படுகிற முக்கிய தத்துவம் பசிப்பினி போக்குவதுதான் அறச்செயல்களுக்கெல்லாம் முதன்மையானது என்பது. அதாவது உண்டிகளில் காணிக்கை செலுத்துவதற்கு பதிலாக பசியால் இருப்போருக்கு வயிறு நிறைய உணவு கொடுங்கள், அதுவே கடவுளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்கிறது. இது வெறும் வார்த்தைகளாய் மட்டும் சொல்லப்படவில்லை, சொல்லி சென்றவர்களுக்கு மத்தியில் சொல்லி செய்தவர் வள்ளலார். அந்த வகையிலே மக்களின் பசிப்பினி போக்குவதற்காக வடலூரில் அன்று முதல் இன்று வரை 150 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு அடுப்பு அணையாமல் எரிந்து மக்கள் பசிப்பினி போக்கி வருகிறது என்றால் இந்த ஒரு சான்று போதாதா திருவருட்பா மனித சார்புடைய நூல் என்று சொல்வதற்கு? அடுத்து வள்ளலாரின் ஆசிரியர் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என்று உலக நீதி பாடலை பாட அதற்கு வள்ளலார் ஏன் எதிர்மறை எண்ணங்களை குழந்தைகளான எங்கள் மனதில் பதிக்கச் செய்கிறீர்கள் என்று கூறி நேர்மறை எண்ணங்களை கொண்ட பாடலையும் பாடினாராம். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமருதம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுகளவாமை வேண்டும், பெருமை பெற நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், மதி வேண்டும் கருணை நிதி வேண்டும், இப்படி வேண்டும் வேண்டும் என்ற நேர்மறை சிந்தனைகள் எப்போதும் நம் மனதில் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை பதிக்கிறது திருவருட்பா. ஒரு விளக்கு இன்னொரு விளக்கை ஏற்றுவதன் மூலம் எதையும் இழந்து விடாது. அந்த இடத்தில் வெளிச்சம்
இன்னும் 2 மடங்காகும். அதே போல்தான் நாம் பிறருக்கு உதவி செய்வதால் எதையும் இழந்து விட மாட்டோம். அதனால் நாம் பெறும் இன்பம் இன்னும் 2 மடங்காகும் என்ற அறத்தை சொல்கிறது திருவருட்பா. சாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்து அலைந்து வீணே நீர் அழிதல் அழகலவே என்ற பாடலின் மூலம் பேதமற்ற கலவரங்கள் இல்லாத அமைதியான இயற்கை ஒட்டிய வாழ்வு பெறவும் என்றென்றும் அழியாத மெய் வாழ்வு பெறவும் நமக்கு வள்ளலார் திருவருட்பாவில் வழிவகுத்து கொடுத்துள்ளார். மண்ணாசை கொண்டு மண்ணை ஆண்ட மன்னவரெல்லாம் மடிந்து மண்ணாகி விடுவதை நீ அறிவாய். இருந்தும் நீ என் மண்ணாசை கொண்டு அலைகின்றாய் என்று கன்னத்தில் அறைந்தார் போல் சொல்கிறார் வள்ளலார். ஆனால் சென்ற வாரம் நெல்லையிலே அதிகாலையில் காவல்துறை உதவி பணியாளர் நிலத்திற்காக நடுரோட்டில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த மாதிரியான அநீதியை எல்லாம் படமெடுத்து முகநூலில் பகிரும் இளைஞர்களே, நீங்கள் படம் எடுக்கும் நேரத்தில் கரம் கொடுத்து காப்பாற்றி இருந்தால் மட்டமை விழுந்திருக்கும், மனிதம் மீண்டிருக்கும், வள்ளலார் கண்ட இறை உண்மை வாழ்ந்திருக்கும். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தன் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உழந்தால் சுத்த செத்துருவாய் எம்பெருமான் நடம்பொறியும் இடமென நான் தெரிந்தேன் என்ற பாடலில் எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் எண்ணுகிற உணர்வு உடையவர் யாரோ அவரிடம்தான் கவலையில் இருக்கிறார் என்று உயர்ந்த கருத்துக்களை சொல்கிறது திருவருட்பா. இவ்வாறு இந்த தத்துவங்களை எல்லாம் உள்வாங்கி பிறவி என்னும் பெருங்கடலை கடப்பதற்கு சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற விளக்கை பிடித்துக் கொண்டு அதன் வெளிச்சத்தில் இறைவனை சென்றடைய முடியும் என்பதே திருவருட்பா சொல்லும் நீதி. ஒரு நெருப்பு இன்னொரு நெருப்பை அணைத்ததாக சரித்திரமில்லை. ஆனால் வள்ளலார் மூட்டிய நெருப்பு பசை என்னும் நெருப்பை அணைத்து வரலாறு படித்திருக்கிறது. விலங்கு நேயத்தை நாம் மனுநீதி சோழனிடம் பார்த்திருப்போம். பறவை நேயத்தை நாம் சிபி சக்கரவர்த்தியிடம் பார்த்திருப்போம். ஆனால் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற தாவர நேயத்தை நாம் வள்ளலாரிடம் மட்டுமே காண முடியும். இத்தகைய சிறப்பு மிக திருவருட்பாவை உறக்கச் சொல்லுவோம் கத்தி. திருவருட்பா தகுதியில் 6 அதை அழகாய் படித்து நாளும் கூறு. போற்றி பாராட்டும் உன் ஊரு. இதுதானே உண்மையான பக்தியின் தமிழ் சாறு. நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா திருவருட்பா அப்படிங்கிற தலைப்பில் ஹாரிஸ் ராஜா இந்த மன்றத்தில் மிக சிறப்பாக பேசியிருக்கிறார். உற்சாகமான நன்றி அண்ணா. பாராட்டு, வாழ்த்து. முதலில் அன்பு அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் ஹாரிஸ் ராஜாவினுடைய இந்த பேச்சு எப்படி இருந்தது? அருட்பா பற்றி இப்படி வெளுப்பா, சிறப்பா, பொறுப்பா பிச்சு உதறின ஹாரிஸ் ராஜா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சு நிறைந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தொடக்கத்தில் உன்னை அறிமுகம் செய்யும் போது ராகவ் சொன்னார் சமாதான தூதுவராக உன்னை அனுப்பலாம் போல் இருக்கு அப்படின்னு. சமாதான தூதுவராக மட்டும் இல்லாமல் சன்மார்க்க தூதுவராகவும் உன்னை அனுப்பலாமோ என்று என்ன தோன்றியது. சரி விகிதத்தில் உடையிலும் உள்ளத்திலும் சன்மார்க்கத்தை கலந்திருக்கிறாய், அதற்கு வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி நீ திருவருட்பா பற்றி பேசியது. அவ்வளவு எளிதே இல்லை, அவ்வளவு அழகா கோவையா நிறைய தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி நீ சொன்ன விதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. உன்னுடைய உடல் மொழி நான் சொல்லவே தேவையில்லை, அப்படியே எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய ஒரு உடல் மொழி. சின்ன சின்ன கருத்துக்கள் மட்டும் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, தொடக்க காலத்தில் திருத்தணிகை கந்தகோட்டம் முருகன் மீது, அதற்கு பிறகு பிள்ளையார் மீது, என் வீரராகவ பெருமாள் மீது கூட வள்ளல் பெருமான் பாடல்கள் பாடியிருக்கிறார். ஆனால் முதல்ல அந்த மதம் என்கின்ற இந்த சைவம் வைணவம் அப்படிங்கிற அந்த சமய வரையறைக்குள்ளே இருந்த வள்ளலார் காலப்போக்கில், அதாவது தன்னுடைய வாழ்நாளின் இறுதி காலத்தில் மதம் சமயம் கடந்த ஒரு நெறியாக சமரச சுத்த சன்மார்க்க நெறியை தோற்றுவித்தார். அவருடைய முக்கியமான ஒரு கொடை என்ன அப்படின்னா அந்த ஜோதி வழிபாடு தான். அதுதான் அவர் ஆன்மீகத்தில் செய்த ஒரு புரட்சி. இந்த திருவருட்பால ஆன்மீக தோத்திர கருத்துக்களும் உண்டு, வழிபாடும் உண்டு. நீ சொன்னது போல
சமூக சீர்திருத்த கருத்துக்களும் உண்டு. அதையும் நீ ரொம்ப அழகாக படம் பிடித்து காட்டினாய். என்ன என்னுடைய கருத்துன்னா, திருவருட்பால 6 திருமுறைகள், 6 திருமுறைகளாக அதை வகுத்திருப்பாங்க. அதில் 6ஆம் திருமுறையாக வருவது என்ன அப்படின்னா, அருட்பெருஞ்சோதி அகவல் என்பது. அதுதான் முத்தாய்ப்பான ஒரு பகுதி அருட்பால. அதை நீ கொஞ்சம் தொற்றுக்கலாம். மற்றதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏன் அப்படின்னா, மறைந்த ஊரன் அடிகள் அவர் தான் திருவருட்பா முழுமைக்கும் உரை எழுதியவர். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த திருவருட்பாவை ஒரு மனித உடல் போல் நீங்கள் கற்பனை செய்து கொண்டால், இந்த முகம் 6ஆம் திருமுறை மாதிரி, அந்த முகத்தில் இருக்கக்கூடிய கண்கள் அகவல் மாதிரி, அந்த கண்ணுக்குள் இருக்கக்கூடிய அந்த மணி அந்த மகா மந்திரம். தமிழில் ஒரு மகா மந்திரம் இருக்க முடியும் என்று சொன்னவர் வள்ளல் பெருமான். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்பது வெறும் வாசகம் அல்ல, அது ஒரு பெரிய மந்திர சொல். அதை நீ இன்னும் கொஞ்சம் பேசியிருக்கலாமோ என்பது என்னுடைய கருத்து. இன்னொரு சின்ன கருத்து என்னன்னா, முதலில் அது தாவர நேயம் அப்படின்னு நம்ம சுருக்கக்கூடாது, ஆன்ம நேயம்னு சொல்லணும். முதலில் எல்லா உயிர்களுக்கும் அதை சொன்னார். முதலில் ஆன்ம நேயம், ஆன்ம ஒழுக்கம், இதை பற்றி பேசிய ஒரு மகான், ஒரு தமிழ் ஞானி வள்ளல் பெருமான். அதனால் ஒட்டுமொத்தத்தில் உன்னுடைய பேச்சு ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த அகவல் பற்றியும் ஒரு தகவல் வந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்குமே என்கின்ற ஒரு சின்ன ஆதங்கம். மற்றபடி சிறப்பு, வாழ்த்துக்கள். கவிஞருக்கு நன்றி. தொடர்ந்து அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள். ஹரிஷ், நீ கடைசியாக ஒன்று முடிச்சேல்ல, அதை ஒரு வாட்டி சொல்லுங்களேன். திருவருட்பா தொகுதிகள் 6 அதை அழகாய் படித்து நாளும் கூறு, போற்றி பாராட்டும் உன் ஊரு, இதுதான் உண்மையான பக்தியின் தமிழ் சாறு. நீதான் திருவருட்பாவின் தேர். நன்றி ஐயா. அதை எடுத்து சொல்லக்கூடிய தேர். அழகுயா, அழகு அழகு அழகு. வடலூர் போய் பார்த்துருக்கீங்களா? பரவாயில்ல, இனிமே போய் பாருங்க, சரியா? அதாவது ரொம்ப அழகா அந்த பசிப்பினியை பற்றி சொன்னார். நான் போய் பார்த்தேன். அங்கே வள்ளலார் 2 விஷயம் சொன்னார். அணையா அடுப்பு, அணையா விளக்கு. இந்த ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு அணையா அடுப்பு இருக்கான், பசி. அவ்வைதான் சொல்லுவாங்க, ஒரு நாள் ஒளி என்றால் ஒளியாய், 2 நாளும் ஏர் என்றால் ஏராய்ன்னு. இந்த பசின்ற தீயை யாரால அணைக்கவே முடியாது. அப்படி இந்த பசின்ற தீயை யாரால் அணைக்க முடியுதோ அவங்க தான் உள்ள இருக்கக்கூடிய அந்த அணையா விளக்கை, யாரால் அணையா அடுப்பை அணைக்க முடிகிறதோ அவர்கள் அணையா விளக்கை பார்த்திட முடியும்னு காட்டக்கூடிய ஒரு விஷயமா வச்சாங்க. அங்க 7 திரைகள்னு ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க. 7 வண்ணங்கள்ல 7 திரைகள் ஒவ்வொரு மனித உடல்லையும் இருக்கான். கருப்பு திரை, பச்சை திரை, அப்படி ஒவ்வொரு திரையா இருக்கும். எல்லா கலரையும் நீக்கிட்டா கடைசியா என்ன கலர் வரும்? இப்போ இத்தனை வண்ணங்கள் இருக்கா சுத்தி, எல்லா வண்ணமும் நீக்கிட்டோம்னா, சோத்துல இருக்கக்கூடிய அத்தனை வண்ணங்களும் நீக்கிட்டா என்ன வரும்? வெள்ளை வருமா? வெளுத்து போச்சுன்னு சொல்லுவோம்ல, கரெக்டா? நம்ம இருக்கக்கூடிய அத்தனை தீய எண்ணங்களையும் வண்ணங்களையும், அந்த வண்ணங்களாக இருக்கக்கூடிய அத்தனை எண்ணங்களையும் நீக்கினால் கடைசியாக ஒருவன் எய்தக்கூடிய நிலை தூய நிலையான இந்த வெண்மை நிலைன்னு இந்த உலகத்துக்கு காமித்த மிகப்பெரிய தகையாளர் வள்ளலார். அவர் என்ன பண்ணாரு, மனித மூச்சு காற்று எத்தனைன்னு கண்டுபிடித்து அதற்கேற்றாப்புல ஒரு சங்கிலி பண்ணார். அங்க நீங்க வடலூர் போனவங்களுக்கு தெரியும், ஒரு சங்கிலி இருக்கும், இரும்பு சங்கிலி சுத்தி. அந்த இரும்பு சங்கிலியில மூக்கு எப்படி இருக்கு, நடுவுல ஒரு பிளவு இருக்குல்ல, நடுவுல பிரிக்கக்கூடிய ஒரு கோடு இருக்கு. அப்படி ஒவ்வொரு சங்கிலியுமே பிரிக்கக்கூடிய கோடு இருந்துட்டே இருக்கும். கடைசியா இருக்கக்கூடிய சங்கிலியில அந்த கோடு இருக்காது. என்ன சொன்னாருன்னா, இடகலை பின்களைன்னு மூச்சு காற்று போது யார் ஒருவரால் சுழுமுனையில் மூச்சு காற்றை கொண்டு வர முடியுதோ அவர்களுடைய உடல் பொன் உடலாக மாறும்னு அந்த இரும்பு சங்கிலியை பொண்ணா மாத்தி காமிச்சார். அதெல்லாம் சரி, நம்ம ஆட்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க, ஐயா இதை மாத்தி காமிச்சிங்கல்ல, எங்க ஊருக்கு மாத்தி காட்டுங்கன்னு அவரை மேஜிசியன் ஆக்கி விட்டாங்க. கடைசியா வருத்தப்பட்டு சொன்னாரு, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டிக்கொண்டேன்னாரு. இப்படி வள்ளலார் கொடுத்த மிகப்பெரிய ஒரு விஷயங்களை ஏற்றுக்கலையப்பான்னு அவரு வருத்தப்பட்ட வள்ளலார் இன்னைக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷப்படுவார். மீண்டும் கடையை விரித்து விட்டேன்னு எழுதி முடிச்சிருவார். அப்படியா இந்த தலைமுறை வள்ளலாரை படிச்சுட்டாங்கப்பா பார்க்கறதுல எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். வெண்மை நிறத்தோட அவ்வளவு அழகாக இருந்தது அவங்க பேச்சு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து திருவருட்பா குறித்தும் வள்ளலார் குறித்தும் ஹாரிஸ் ராஜாவினுடைய பேச்சுக்கு நடுவர்கள் நல்ல மதிப்புரைகளை வழங்கினீர்கள். கை வீசி நடந்தால் காற்றுக்கும் வலிக்கும் என்று கைகளை வெள்ளை உடைக்குள் வைத்துக்கொண்டே வள்ளலார் நடந்தார் என்று சொல்லுவார்கள். அத்தனை தூரம் இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்த ஒரு மகத்தான மனிதர். நாட்டில் உள்ள சாதி கோயில்களை எல்லாம் சோதி கோயிலாக மாற்றி காட்டியவர்.
வள்ளலார் வந்து கடை விரித்தேன் கொல்வார் இல்லை அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. ஆனால் இன்றைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வாடிமனைப்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் இன்றைக்கும் வள்ளலார் வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊரில் இறைச்சி கடை கிடையாது, சாராயக்கடை கிடையாது, திரையரங்கம் கிடையாது. வேற ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த ஊருக்கு திருமணம் செய்து வந்தாலும் கூட, அங்கே அசைவ உணவுகளை சாப்பிட்டு வளர்ந்திருந்தாலும் கூட, இந்த ஊருக்கு வந்ததால் தங்களை சைவமாக மாற்றிக்கொள்ளுகிறார்கள். அவ்வளவு தூரம், அவ்வளவு சிறப்பாக வள்ளலாரின் கருத்துக்களை ஏந்தி நடக்கிற ஒரு அற்புதமான கிராமம் நம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. சைவத்துக்கும் அசைவத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரோட்டில் ஒரு ஆடு அடிபட்டு கிடந்தபோது கண்களில் இருந்து நீர் வந்தால் அது சைவம், வாயிலிருந்து நீர் வந்தால் அது அசைவம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கால சூழல்ல ஒட்டுமொத்த கிராமமும் வள்ளலார் வழியில் வாழ்ந்திருக்கு. அப்படின்னா இன்றைக்கு வள்ளலார் நம்மோடு இருந்திருந்தால் ஹாரிஸ் ராஜாவை பார்த்து எப்படி மெய் சிலிர்த்திருப்பாரோ அதுபோல வாடிமனைப்பட்டியை பார்த்தும் சிலிர்த்திருப்பார் அப்படிங்கிற தகவலை சொல்லி, அதாவது எல்லாருக்கும் உணவளிச்சுட்டு உண்ணுங்கப்பா. நாங்கள் இப்போ நபிகள் நாயகம் ஐயாட்ட போய் கேட்டாங்க, ஐயா நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் உணவு, இந்த இடத்துல தான் 2 பேரும் ஒன்றுபடுறாங்க. எல்லாருக்கும் உணவளிச்சுட்டு எப்படி நான் சாப்பிட முடியும், எல்லோருக்கும் எப்படி நான் உணவளிக்க முடியும்னு நபிகள் நாயகம் ஐயாட்ட கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஐயா சொன்ன வார்த்தை, உன் வீட்டில் சமைக்கும் போது அந்த சமையல் வாசனை எவ்வளவு தூரம் செல்கிறதோ அந்த சுற்றுவட்டத்தில் யாரேனும் பசியாக இருந்து விட்டால் முதலில் அவர்கள் பசியை ஆற்றிவிட்டு நீ உணவை உண்ணப்பான்னு. அந்த பசி பிணியை போர்க்கணும் தான் வள்ளலாரிலிருந்து நபிகள் நாயகம் ஐயாவிலிருந்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்தார்கள். அப்படியான ஒரு விஷயம், அதை ரொம்ப அழகா நினைவு கூர்ந்ததுக்கு தம்பிக்கு வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. இத்தனை நல்ல செய்திகளையும் இந்த மன்றத்தில் ஏற்றி பேசுவதற்கு திருவருட்பா குறித்து போற்றி பேசிய ஹாரிஸ் ராஜா தான் காரணம் என்று சொல்லி, ஹாரிஸ் ராஜாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு வரைக்கும் காத்திருங்க. முடிவுகளை நிறைவில் தெரிந்து கொள்ளலாம். வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. மிக சிறப்பாக இந்த பக்தி இலக்கிய சுற்றில இந்த பிள்ளைகள் பேசுறாங்க. திருவாசகம், திருப்புகழ், பெரிய புராணம்னு நம் வயதுக்கு மீறிய கருத்துக்களை பேசுகிறோமேங்கிற அச்சம் இல்லை. அந்த அச்சமின்மையை அழகு தமிழ் அவர்களுக்கு தந்திருக்கிறது. மிகச்சிறப்பாக பேசி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நிறைய இலக்கியமும் அற்புதமான இன்பத் தமிழும் நீங்கள் பருகுவதற்கு தயாராக இருக்கிறது. அதற்காக நீங்கள் நாளை இதே நேரம் எங்கள் நிகழ்ச்சியோடு இணைய வேண்டிய தேவை இருக்கும். அதுவரை உங்களிடமிருந்து தமிழோடு விடைபெறுகிறோம். இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழங்கள் உயிர்மை சுட்டிகள். இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல் நிகழ்ச்சி. வெல்னஸ் பார்ட்னர் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா. மீண்டும் நாளை சந்திக்கலாம்.